Hello viewers, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செபி நம்மளுக்கு தெரியும். செபி ஏற்கனவே நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ்னால், ஃபியூச்சர்ஸ் பற்றி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஷேர்ஸு பற்றி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளட்ஜிங் பற்றி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. நிறைய பேர் படித்து பார்த்துட்டு சார் ஒன்றுமே புரியல, நிறைய காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே புரியல, என்ன சார் இது, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன பாதிப்பு வரும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா, F&O ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆல்சோ ரெக்வயர்ஸ் ஃபுல் மார்ஜின் அமௌண்ட் லைக் பொசிஷனல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொசிஷனலுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதோ அதே அமௌண்ட்டு தான் இன்ட்ராடே பண்ணுறப்பவும் தேவைப்படும். நம்ம முன்னாடி பொசிஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1 lakh தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது வெறும் 5,000 இருந்தால் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இனிமேட்டு அந்த மாதிரி கிடையாது. என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் பொசிஷனலுக்கும் சரி இன்ட்ராடேக்கும் சரி 1 lakh இருந்தால் தான் உங்களால் ஒரு ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ரூலை என்ன பண்ணலாம், உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்லோ பேஸில் கொண்டு போகிறாங்க. என்னென்ன பேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 monthsக்கு இவ்வளோ, 3 monthsக்கு எவ்வளோ, 3 monthsக்கு எவ்வளோ என்ன பண்ணாங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கன்னு பார்த்தோன்னா, December 1st 2020 இந்த இயர் December 1st 2020 நெக்ஸ்ட் இயர் February 28th வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, we need 25% of span plus exposure margin. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1 lakh வச்சுக்கலாம். இப்போ 1 lakh span plus exposure margin தேவைப்படுதுன்னா, December 1st February 28th வரைக்கும் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வேணாம். அந்த 1 லட்ச ரூபாயில் 25% வரைக்கும் இருந்தால் போதும். எப்படின்னா 25,000 ரூபாய் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ட்ராடேவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1st March 2021 அடுத்த வருஷம் 1st Marchலேருந்து May 31st என்ன அடுத்த வருஷம் May 31st என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 50% ஆஃப் மார்ஜின் தேவைப்படுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா 50%. 50%னா 50,000 ரூபாய் இருந்தால் போதும். உங்களுக்கு 1 lakh தேவையில்லை, 50,000 ரூபாய் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஃப்ரம் June 1st 2021 டு August 31st 2021 அடுத்த வருஷம் June 1st August 31st வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, 75% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 75,000 ரூபாய் இருந்தால் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரம் September 1st 2021 September 1st 2021 இந்த பர்சன்டேஜ்லாம் கிடையாது. ஃபுல் மார்ஜின் இன்ட்ராடேக்கும் ஒன்று தான், பொசிஷனலுக்கும் ஒன்று தான். இன்ட்ராடேக்கும் 1 லட்ச ரூபா தான் வேணும், பொசிஷனலுக்கும் 1 லட்ச ரூபா தான் வேணும். ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கிராஜுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா, ப்ராஃபிட் cannot be utilized in the same day that you take a trade. நீங்கள் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க. அதில் 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டை இன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. என்ன மீனிங்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, 10,000 நம்ம ப்ராஃபிட் நம்ம வச்சுருக்கோம்னா, 2,000 ப்ராஃபிட் பண்ணோன்னா 10,000 + 2,000 12,000 இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில். என்ன பண்ணுவோம், 12,000க்கு ட்ரேட் எடுப்போம். அந்த மாதிரி இனிமேட்டு பண்ண முடியாது. அந்த 2,000 என்ன ஆகாதுன்னா, உங்களுக்கு அன்செட்டில்டு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுதுன்னா, செட்டில் ஆகாது. அது செட்டில் ஆகிறதுக்கு 1 or 2 days ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த 2,000 யூஸ் பண்ண முடியாது. அது எப்போ செட்டில் ஆகுதோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், 2,000 யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அதே டேயில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் யூஸ் பண்ண முடியாது. வெறும் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தா மார்ஜினை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேர்ஸுக்கான ரூல்ஸ் பார்த்துக்கலாம். ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இம்பார்ட்டன்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நோ பிடிஎஸ்டி. நோ பிடிஎஸ்டி என்னன்னா, நோ பை டுடே செல் டுமாரோ. இன்னைக்கு வாங்கி நம்ம என்ன பண்ண முடியாது, ஷேர்ஸை நாளைக்கு விற்க முடியாது. இதுனா சார் புதுசாக இருக்கு. ஆமாம், கரெக்ட். இன்னைக்கு நீங்கள் ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா அதை நாளைக்கு விற்க முடியாது. அதை நாளைக்கு மேலே போனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஷேர்ஸை விற்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸ் நீங்கள் இன்றைக்கே வாங்கினா இன்னைக்கு
க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேயில் வாங்கினோம் நம்ம இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். T+2ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. T+2னா ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 days. என்ன ஆகும்னா நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்கினோன்னா அது நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 days. இது இல்லாமல் இன்னும் 2 நாள். இப்போ மண்டே வாங்கினீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் வந்து ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா அது அக்கௌண்ட்டு உங்கள் அந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், உங்களால் செல்லே பண்ண முடியும். இந்த T+2 day கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா அது அக்கௌண்ட்டுக்கு வந்துட்ட பிறகு தான், அந்த ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்ட பிறகு தான் உங்களால் அந்த ஷேர்ஸே விற்க முடியும். நோ பை டுடே செல் டுமாரோ. இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி. அதே T+2 கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஷேர்ஸை வந்து மண்டே செல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் வந்து சேம் டே வராது. இட் வில் டேக் ட்ரேடிங் டேஸ் ப்ளஸ் another 2 days. என்ன ஆகும்னா நீங்கள் அன்றைக்கி மண்டே செல் பண்ணிங்கன்னா அன்றைக்கி இல்லாமல் டியூஸ்டே வெனஸ்டே தான் என்ன ஆகும்னா உங்களோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், புது ட்ரேட் எடுக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது. அந்த ப்ராஃபிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அது என்னென்னா அன்செட்டில்டு அமௌண்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி அன்செட்டில்டு அமௌண்ட். அது என்ன வந்திருக்காது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. அது வந்துட்ட பிறகு தான் என்ன பண்ண முடியும், 2 நாள் கழித்து தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இது ஷேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஷேர்ஸுக்கு வந்து T+2 days இன் ட்ரேடிங் டே இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 நாள். ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் டே கிடையாது. என்ன பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் நாள் செட்டில் ஆகலாம். நெக்ஸ்ட் நாள் செட்டில் ஆன பிறகு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ்க்கு வேறு ரூல்ஸ் இருக்குது, ஷேர்ஸ்க்கு வேறு ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேர்ஸ் வாங்குறதோ இல்லை விற்கிறதுக்கோ முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா 20% மார்ஜின் வேணும். ஷேர்ஸ் வாங்கணுன்னாலும் சரி, நீங்கள் வாங்கி வச்ச ஷேர்ஸ் விற்கணுன்னாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா 20% மார்ஜின் வேணும். இப்போ நீங்கள் வந்து 1 lakh வர்த்தான ஷேர்ஸ் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1,20,000 இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்ச ஷேர்ஸை வந்து 1 lakh வர்த்தான ஷேர்ஸை விற்க போகிறீங்கன்னா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 20% எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போனா 1 lakhனா 20,000 எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வாங்கி வச்சிருந்தா ஷேரே விற்க முடியும். 20% அப்ஃப்ரண்ட் மார்ஜின் தேவைப்படும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போது 1 lakh வர்த் ஆஃப் ஷேர்ஸ் இன்னைக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அதை ஃபியூச்சர்ஸில் யூட்டிலைஸ் பண்ணணும். நாளைக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஷேர்ஸில் ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் ஒன்லி 60% ஆஃப் இட். என்னன்னா 1 lakh நீங்கள் இன்றைக்கி செல் பண்ணிட்டீங்க, அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 60% தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா 60,000 மட்டும்தான் உங்களால் ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அந்த 40,000 யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது பார்த்தலாமா? டிஸ்அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகலாம்னா நம்மளுக்கு வால்யூம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மார்ஜின் எல்லாம் ஃபுல் மார்ஜின் கட்டணும், இன்ட்ராடே பண்ணணுனாலே ஃபுல் மார்ஜின் கட்டணும்னு சொன்னதுனால என்ன பண்ணலான்னா ஓகே இது என்ன பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு வந்து மக்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வால்யூம் அண்ட் வாலட்டாலிட்டி, நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் திடீர்னு ஸ்பைக் பார்க்குறோம்னா அதெல்லாம் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். மக்களுக்கு என்ன பண்ணணும், நான் நார்மலாக இன்ட்ராடே பண்ணிட்டு இருந்தவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் தேவைப்படும், அதனால் அவங்களால பண்ண முடியாது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ ஸ்பெக்குலேஷன்ஸ் இன் தி மார்க்கெட். முன்னாடி என்னன்னா நிறைய ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் இருந்தாங்க. என்னென்னா மேலே போகும் அப்படின்னு சொல்கிறவங்க கிடையாது, மேலே போகலாம் கீழே வரலான்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறவங்க தான் நிறைய இருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் என்ன ஆகலாம்னா மக்கள் லாஸ் பண்ணுறது கம்மியாகலாம் இனிமேட்டு. ஏன்னா மார்ஜின் நீங்கள் ஃபுல் மார்ஜின் கட்டி உள்ளே போகணுன்னு இருக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணி ஆரம்பிப்பாங்க. அவங்களால ஒரு ட்ரேட் தான் எடுக்க முடியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே இது பண்ணலாமா அதை பண்ணலாமா. அதனால் மார்க்கெட்டில் வந்து இந்த ரூல்னால ஸ்பெக்குலேட்டர்ஸ் நிறைய பேர் கம்மியாவாங்க. அதே மாதிரி
லாஸஸ் பயங்கரமாக கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸஸ் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வந்து அனலைஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களுக்கு நீங்கள் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஸ்பெக்குலேட்டராக இருந்தேன், நான் இப்போ வந்து ஒரு ட்ரேடராக நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ட்ரேட் அச்சீவர்ஸ் வந்து நாங்கள் ட்ரைனிங் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறோம். எப்போ ரீஓப்பன் ஆகுதுன்னா 14th செப்டம்பர், இந்த 14th செப்டம்பர் அப்போ ரீஓப்பன் ஆகுது. 19th செப்டம்பர் அப்போது நம்மளுக்கு வந்து சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. ஃபுல் டே கிளாஸஸில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பண்ணணும், எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த டைமில் பை பண்ணணும், ஒரு பை பண்ணால் எத்தனை டேஸ் ஆகும், ட்ரெண்டுனா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு செப்டம்பர் 19th அப்போ கிளாஸ் இருக்குது. அதை வந்து பர்சனலாக நானும் இல்லை கிஷோர் சாரோடு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து நியூ ஜாயினர்ஸ் இருப்பாங்க, இப்போ தான் பிகினர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ், இந்த மார்க்கெட்டு ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. அதனால தான் நம்ம 14th வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து என்ன ஆகும், பேசிக் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகும், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஷேர்ஸ்னால் என்ன, இப்போ பேசின இந்த ரூல்ஸ், எஃப்என்டோஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, இதை பற்றி கிளாஸ், MWPL லோன் சப்ஜெக்ட் இருக்குது, இதை பற்றிய கிளாஸ்லாம் இது வந்து உங்களுக்கு 5 days போகும். அதுக்கப்புறமா 19th அன்னைக்கு வந்து ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 24th அன்னைக்கு கோயம்புத்தூரில் கிளாஸஸும் இருக்குது. அண்ட் அனதர் திங், வந்து சென்னையில் இருக்கவங்க மட்டும்தானா சார், கோயம்புத்தூரில் இருக்கவங்க மட்டும்தானா, இல்லை நான் அப்ராடில் இருக்கேன், நான் என்ன சார் பண்ணுறேன், அப்ராடில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னென்னா 21st அன்னைக்கு வந்து ஆன்லைன் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கோர்சஸில் வந்துட்டு இதே தான், இந்த எடுத்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பேசிக்லேருந்து கவர் பண்ணி உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கீழே இருக்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே எஃப்என்டோஸ் அண்ட் ஷேர்ஸுக்கான ரூல்ஸ், எவ்வளோ மார்ஜின் வேணும், எவ்வளோ மார்ஜின் இருந்தால் நம்ம எடுக்க முடியும்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னா பிளட்ஜிங் சிஸ்டம் புதுசாக இருக்கா. நிறைய பேர் வந்து பிளட்ஜிங்னா கேட்டிருக்கவே மாட்டோம். என்ன சார் அது பிளட்ஜிங், அடமானம் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிஸ்டமில் எப்படி ட்ரேட் பண்ணும், அந்த சிஸ்டம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுன்ற புது ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா அந்த சிஸ்டமில் வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு, நிறைய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு. அதனால் அந்த சிஸ்டமில் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு செபி அந்த நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய வீடியோ. அதில் வந்து POAன்றது வந்து பவர் ஆஃப் அட்டார்னி. நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் ஆஃப் அட்டார்னி கொடுப்போம், நம்ம புரோக்கருக்கு கொடுப்போம். நிறைய பேருக்கு புதுசாக இருக்கா, நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து புரோக்கருக்கு நம்ம உரிமை கொடுக்குறோம், நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உரிமை கொடுக்குறோம். நம்ம சைன் பண்ணும்போது அதெல்லாம் கொடுத்துருப்போம். அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பிளட்ஜிங் பற்றி, பிளட்ஜிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.